ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதில என்னோட மாசம் இன்கம் அப்படின்னா, என்னால ஒரு 2500 வரைக்கும் தான் சேலரியா எடுத்துக்க முடியும். பிகாஸ் ரெண்ட், ஈபி இதெல்லாம் போக பிகாஸ் வி ஸ்டார்டட் ஜஸ்ட் நவ் ஒரு 2 மந்த்ஸ் கூட ஆகல. அது போகவுமே இந்த ரெவென்யூ வரதே அப்படிதான். நாட் தட் இன்கம் எதுவும் வரல அப்படின்னு இல்ல. பட் வி ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் அதர் திங்ஸ். ஸ்டேஷனரி இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மந்த்லி என்னால் ஒரு 2500 தான் என்னோட பர்சனல் செலவுக்காக எடுத்துக்க முடியும். ஸோ அந்த 2500 வச்சு நான் எப்படி என்னோட பர்சனல் ஃபினான்ஸ், பர்சனல் பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். என்னை விட நீங்கள் ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து மந்த்லி உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் தான் இன்கம் வருமா இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலுமே சின்ன இன்கம்மை நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பெரிய இன்கம் வரும்போது ஈஸியாக அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் சேவ் பண்ணுறதோ இல்லை ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதை விட எஃபெக்டிவாக வேறு ஏதாவது சேவிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்கம் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். க்ராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் டெய்லி நமக்கு எசென்ஷியலான விஷயங்கள் வாங்கினா ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ மந்த்லி எனக்கு வந்து 3500லேருந்து 5000 வரையும் நான் என்னென்ன டெய்லி எக்ஸ்பென்சஸ், மேண்டேட்ரி எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நான் டெய்லி என்னென்ன அமௌண்ட் ஆச்சோ அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்ரி மந்த் ஓவரால் என்ன அமௌண்ட் ஆகுதோ அந்த அமௌண்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுத்துருவாரு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு இன்கம் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு டெய்லி டீ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாப்லேருந்து எவ்ரிடே 30 ருபீஸ் எடுப்பேன். அந்த 30 ருபீஸுமே எனக்கு வந்து பக்கத்தில் டீ குடிக்க பிடிக்காது அண்ட் அதுக்கு டைமும் இருக்காது. இதுவுமே வந்து வீக்லி 5 டேஸ் தான் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வந்து நான் ஷாப்புக்கு வரமாட்டேன். ஸோ இந்த 30 ருபீஸை 10 ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் 30 ருபீஸ் இஸ் ஃபார் சேவிங்ஸ் அண்ட் செகண்ட் 30 ருபீஸ் வந்து டொனேஷன். இதை நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா, when you give more you receive more. ஸோ நம்ம கொடுக்கும்போது நிறையா வரும். ஸோ இதுவுமே இந்த டொனேஷனுமே ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கில்ட் ஃப்ரீ மணி. ஸோ இந்த 10 ருபீஸ் சேவ் பண்ணிவிட்டு எப்போது ஒரு 100-200 வரும்போது எனக்கு பிடிச்ச ஃபுட்டோ இல்லை எனக்கு என்ன பண்ணிக்கணுமோ அது வந்து நான் பண்ணிப்பேன். இது வந்து இந்த ரிமைனிங் 10 வந்து கில்ட் ஃப்ரீ மணியில் வரும். இந்த மாதிரி 3 பவுச் தனித்தனியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெட் கலர் ஒன் இஸ் ஃபார் கில்ட் ஃப்ரீ மணி, ப்ளூ கலர் வந்து சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ப்ரௌன் கலர் இஸ் ஃபார் டொனேஷன். என்கிட்ட வந்து யாராவது காசுன்னு கேட்டால் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அண்ட் இன்னொரு டிப் வந்து என்னென்னா, எவ்ரி மந்த் நீங்கள் கேஷை வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணீங்க அண்ட் நீங்கள் எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பேப்பர் அண்ட் பெனில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் என்னோடய ஷாப்லேருந்து சேல்ரி 2500 நான் எனக்காக எடுத்துப்பேன். அந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 700 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். மந்த்லி 100 ருபீஸ் 200 ருபீஸ் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி இருக்குது. ஸோ அதில் வந்து 700 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறம் எனக்கு லேண்டு ஒன்று சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அந்த லேண்டுக்காக ஒரு ஆர்டி 200 ருபீஸ் போட்டுட்டு வரேன். அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், அமௌண்ட் எவ்வளோ சின்னதாக வேணால் இருக்கலாம், பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோமா, இன்கம் ஏற வந்து இன்னும் பிகர் அமௌண்ட் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக ஒரு 100 ருபீஸ் ஆர்டி போட்டிருக்கேன். இந்த 100 ருபீஸ் ஆர்டி வந்து கோட்டாக் பேங்க்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எவ்ரி மந்த் 100 ருபீஸ் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி மந்த் 200 வந்து சேவ் பண்ணுவேன். ஒரே டைமில் 2000 3000 அப்படின்னு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி மந்த் சேவ் பண்ணுறதுனால பல்காக அமௌண்ட் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 1000 ருபீஸ் போயிடும். அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டு, அப்புறம் என்னோடய டாட்டருக்கு சேவிங்ஸ் 300 ருபீஸ். ஸோ இது வந்து ஒரு 500 ருபீஸ் ஆயிரும். இப்போ ஓவரால் 1500. அதுக்கப்புறம் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 500 ருபீஸ் தனியாக எடுத்து வச்சுருவேன். இது வந்து எதுக்குன்னா எனக்கு பிடிச்ச புக்ஸ் வாங்கி படிக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது
சப்ஸ்கிரிப்ஷன் என்ன நானே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு இந்த ₹500 யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் சேவிங்ஸ் எவ்ரி மந்த் ஒரு ₹300 இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் செல்ஃப் கிஃப்ட் அப்படின்னு ஒரு ₹200 தனியாக எடுத்து வச்சுப்பேன். இந்த செல்ஃப் கிஃப்ட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் வாங்க ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல, இது ரெண்டுமே வந்து ஸோ இப்போ ஓவராலாக வந்து 2500 வந்துருச்சு. இந்த செல்ஃப் கிஃப்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2000 எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல, இது ரெண்டுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் கிளைம் பண்ணி அந்த பில்லை கொடுத்துட்டு அந்த என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் என்னோடய அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.